பாரதிய ஜனதாவின் புதிய தலைவர் யார்? RSS ஒரு பக்கம், அமித் மோடி இன்னொரு பக்கம். பாரதிய ஜனதாவின் புதிய தலைவர் யார்? RSS ஒரு பக்கமும் அமித் மோடி இன்னொரு பக்கமும் அணி திரட்டி இருப்பதாக கருதப்படுவதால் முடிவை அறிவதில் ஆர்வமாக இருக்கின்றனர் அனைவரும். உலகின் மிகப்பெரிய கட்சியான பாஜகவின் தலைவர் பதவிக்கான போட்டி விறுவிறுப்படைந்துள்ளது. தற்போதைய கட்சி தலைவர் JP நட்டாவின் பதவிக்காலம் இன்னும் ஒரு வாரத்தில், அதாவது ஜூன் 30ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒருவரை தலைவர் பதவிக்கு தேர்வு செய்வது தொடர்பாக RSS உடன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறது கட்சி தலைமை. தற்போது மத்திய அமைச்சராக இருக்கும் ராஜ்நாத் சிங் அல்லது சிவராஜ் சிங் சௌஹான் ஆகிய இருவரில் ஒருவரை தேர்வு செய்யலாம் என்று RSS தலைமை குறிப்பாக தெரிவித்திருப்பதாக தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது இவ்விரு மத்திய அமைச்சர்களில் ஒருவர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சி தலைமை பதவியை ஏற்க வேண்டும் என்று சிங் பரிவார் தலைமை விரும்புவதாக கூறப்படுகிறது. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இவ்விரு மத்திய அமைச்சர்களில் யாரையும் விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை என்று தெரிகிறது. மேலும் தலைமை பொறுப்புக்கு சிறப்பாக கட்சிக்கு பணியாற்றுகின்ற கட்சியில் இருந்தே திறமை வாய்ந்த ஒருவரை கொண்டுவர வேண்டும் என்று கருதுகிறார்கள். தற்போது கட்சியின் தேசிய பொதுச் செயலாளராக இருக்கும் வினோத் தாவ்டே அல்லது சுனில் பன்சால் ஆகியோரில் ஒருவரை தலைமை பதவிக்கு கொண்டுவர வேண்டும் என்பதாக மோடியும் அமித்ஷாவும் கருதுகின்றனர். வினோத் மற்றும் சுனில் இருவருமே தங்களது திறமையை கட்சியின் வளர்ச்சியில் நிரூபித்திருப்பதும் இவர்களில் ஒருவர் கட்சி தலைமைக்கு பொருத்தமாக இருப்பார்கள் என்பதும் அமித்ஷா, மோடி ஆகியோரின் எண்ணம். இவர்களில் ஒருவரை கட்சி தலைமை பொறுப்பை ஏற்கச் செய்வது மிக எளிதாக நடக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் RSS அமைப்போ மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பாஜக தலைமை பதவிக்கு யாரை நியமிப்பது என்ற விவகாரத்தில் தங்களது கருத்து ஏற்கப்பட வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் கட்சி தலைமையை நியமனம் செய்யும் விவகாரத்தில் விட்டுக் கொடுக்க பிரதமர் நரேந்திர மோடி விரும்பவில்லை என்றும் வினோத் தாவ்டே அல்லது பன்சால் இருவரின் ஒருவர் விரைவில் பாரதிய ஜனதாவின் செயல் தலைவராக நியமிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. அதே வேளையில் RSS அமைப்புடன் தேவையற்ற மோதலை தவிர்க்கும் வகையில் கட்சி தலைமை நட்டாவின் பதவிக்காலத்தை இன்னும் சிறிது காலத்துக்கு நீடிக்கலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.